குட் மார்னிங் வியூவர்ஸ், vanibalajhc சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளும் பார்க்க போகிறது ஆந்திராவோட இது வந்து அலசந்தில் நான் வந்து 1 கிலோ எடுத்தாச்சு. இது வந்து நைட்டு 8 மணிக்கு வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து இது நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு மஞ்சள் வேணுமோ, 2 ஆனியன் வேணுமோ, 2 பூண்டு எடுத்தாச்சு, ஃபுல் பூண்டு எடுத்தாச்சு. இது நான் வந்து மிக்சியில் இல்லாமல் எங்கள் அம்மா வந்து கிரைண்ட் பண்ண போகிறாரு. இதில் வந்து நீ கிரைண்ட் பண்ணப்போ அலசந்தில் மஞ்சள், உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா இருக்குமோ. போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணுங்கள். இதுலையே நீங்கள் வந்து பூண்டு, ஆனியனு, இஞ்சி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்படி கிரைண்ட் பண்ணுறாரு. நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு 4 வந்து பச்சை மிளகாய் போட்டாச்சு, 2 பூண்டு எடுத்தாச்சுல, அதை வந்து நான் வந்து ஸ்கின் வந்து எடுத்துட்டு மிக்சியில் போட போகிறேன். கொஞ்சம் கொத்து மிளகா, வெங்காயம் வந்து 2 எடுத்தாச்சுல, திருப்பி வந்து ஒரு வெங்காயம் எடுத்தாச்சு. என்னென்னா நிறைய போட்டால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமோ அதுக்காண்டி 1 தான் எடுத்தாச்சு வெங்காயம். கருவேப்பிலை, இது எல்லாம் சேர்த்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக பேஸ்ட் பண்ணுமோ. மிக்சியில் கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு அப்புறமா வந்து இஞ்சி போட்டுட்டு எல்லாமே கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி நைஸாக கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வடை போட்டுக்கோங்க. நார்மல் வடை எப்படி போடுமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட நான் காமிக்கிறேன். பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சூடான அப்புறமா நீங்கள் வந்து ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவருக்கு லைட்டாக வந்து தண்ணி வந்து ரப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லட்டு மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு கையில் வந்து இப்படியே வந்து ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு மிடில் வந்து ரவுண்ட் போட்டுட்டு அதில் வந்து போடுங்க. திருப்பி ஒரு டைம் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா